Hello friends, welcome to Centum Tutor PG TRB Commerceல யூனிட் 5 காஸ்டிங்கில் டிஃப்ரெண்ட் காஸ்ட் கான்செப்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்ட் நம்பர் 4 கண்டினியூ ஆகும். கொஸ்டின் நம்பர் 1, distinction between direct cost and indirect cost is an example of DAS classification. காஸ்ட்டை டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதில் டைரக்ட் காஸ்ட்டுக்கும் இன்டைரக்ட் காஸ்ட்டுக்கும் நேரடி செலவுக்கும் மறைமுக செலவுக்கும் காஸ்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லக்கூடிய அந்த கிளாஸிஃபிகேஷனோட பேர் வந்துட்டு பை எலமெண்ட். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலமெண்ட். கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் எலமெண்ட். இதில் பாருங்கள், ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின். ஒரு டாக்ஸி ப்ரொவைடர் வந்து ஃபஸ்ட்டு மினிமம் 100 ருபீஸ் கொடுக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் மினிமம் 100 ருபீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 14 ருபீஸ் per கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். ஸோ த பிஹேவியர் ஆஃப் கன்வீனியன்ஸ் காஸ்ட் இஸ், அந்த கன்வீனியன்ஸ் காஸ்ட்டோடைய பிஹேவியர் என்ன, வாட் டைப் ஆஃப் கன்வீனியன்ஸ் காஸ்ட், அந்த காஸ்ட் வந்து வாட் டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு ஆட்டோவில் ஏறும்பொழுது அவன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 25 ருபீஸ், 3 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஆஃப்டர் 3 கிலோமீட்டர்ஸ் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 5 ருபீஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போது வாட் டைப் ஆஃப் சார்ஜ், வாட் டைப் ஆஃப் காஸ்ட்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தாலே தெரியும், பகுதி வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஃபிக்ஸட் 100 ருபீஸ்ன்றது ஃபிக்ஸட் காஸ்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு மாறிட்டே போகும். ஹவு மெனி கிலோமீட்டர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே போகும். ஸோ பகுதி ஃபிக்ஸடும் பகுதி வேரியபிளாக இருக்கனால திஸ் காஸ்ட் இஸ் கால்ட் செமி வேரியபிள் காஸ்ட். அப்போது செமி வேரியபிள், பகுதி மட்டும் மாறும், அதான் செமி வேரியபிள் காஸ்ட். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டினும் நிறைய கேட்கலாம். ஒரு டிக்கெட் கவுண்டர் இன் ஏ ரயில்வே ஸ்டேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆப்ஷன் கொடுக்கல, ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின்லேருந்து கொடுக்குறேன். இது வந்துட்டு பாருங்கள், டிக்கெட் கவுண்டர் இதெல்லாம் தெரியறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் கொடுத்து மணி கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இந்த டிக்கெட் கவுண்டர் வந்து வாட் டைப் ஆஃப் சென்டர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், காஸ்ட் சென்டர், ப்ராஃபிட் சென்டர், ரெவன்யூ சென்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வந்துட்டு செலவு சென்டர் கிடையாது, காஸ்ட் சென்டர் கிடையாது, ப்ராஃபிட் சென்டர் கிடையாது. ப்ராஃபிட்ன்றது ரெண்டாவது, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரெவன்யூக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட் சென்டர்னு பார்த்தோம். அப்போ இந்த டிக்கெட் கவுண்டரில் மணி கலெக்ட் பண்ணுறனால இட்ஸ் அ ரெவன்யூ ஃபார் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெவன்யூ, வருமானம். அதனால் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர் வந்து ரெவன்யூ சென்டர். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். காஸ்டோடைய கிளாஸிஃபிகேஷனில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் எந்த காஸ்ட்டில் வரும் அப்படின்றாங்க. நம்ம பார்த்தோம், கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் எலிமெண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் வந்து ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷனில் வரும். எதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறான்னு நீங்கள் இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா வேறு கொஸ்டினை காயின் பண்ணிக்கணும். அதே டாப்பிக்கில் வேறு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். எந்தெந்த கிளாஸிஃபிகேஷனில் எந்தெந்த ஓவர்ஹெட் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இன்கர்ட் இன் தி பாஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா ஏற்கனவே நடந்து முடிந்த செலவு, பாஸ்ட்டில் நடந்திருக்கும். தே பிளே நோ ரோல் இன் டிசிஷன் மேக்கிங் இன் தி கரண்ட் பீரியட். இப்போது நடப்பு பீரியடில் வந்து, கரண்ட் பீரியடில் வந்து அது எந்த விதத்திலும் இந்த டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கிறதுக்கு உதவாது. தே பிளே நோ ரோல் இன் டிசிஷன் மேக்கிங் இன் தி கரண்ட் பீரியட். அது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சங்க் காஸ்ட் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அதனால் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் கூட இது பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, ஒரே கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சா மட்டும்தான் முடியும். அப்போது ஏற்கனவே ஹிஸ்டாரிக்கல் லாஸ், ஏற்கனவே முடிந்து போன ஒரு விஷயத்தோட செலவை வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு இப்போ எடுக்க மாட்டாங்க. அந்த காஸ்ட்டை வந்து கரண்ட் பீரியடில் எடுக்க மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் சங்க் காஸ்ட். 6th question, the dash is the penalty imposed by the transporter for delay in uploading or offloading of materials. It is an abnormal cost and not included with cost of purchase. இது நல்லா கவனிக்கணும் பாருங்கள். ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்போது, ஒரு மிஷினரி வாங்குகிறோம். இப்போ மிஷினரி வாங்கும்போது காஸ்ட் ஆஃப் மிஷினரி, அந்த மிஷினரியோட விலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிஷினரியோட விலை வந்து 1 lakh. அந்த 1 lakh கூட என்ன பண்ணுவோன்னா, அந்த மிஷினரி வாங்கும்போது உண்டாகக்கூடிய செலவையும் அது கூட ஆட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மிஷினரியுடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ரைட் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட்லேயே பண்ணியிருப்போம். ஒரு மிஷினரி வாங்குகிறோன்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸையும் அந்த மிஷினரி கூடயே சேர்த்திட்டு அது ஒரு அசட்டாக கால்குலேட் பண்ணிடுவோம்.
மொத்தமாக அந்த எக்ஸ்பென்சஸையும் அசட்டாக கால்குலேட் பண்ணிடுவோம், அந்த ஃபிக்ஸட் அசட் கூட ஆட் பண்ணிடுவோம். பட்டு இங்கே பாருங்கள், பெனால்ட்டி இம்போஸ் பை தி டிரான்ஸ்போர்ட்டர். நம்ம ஒரு மிஷினரி வாங்குகிறோம், ஒரு டிரான்ஸ்போர்ட்டரில் கொண்டு வரோம். நம்ம வந்து ஒன்றும் அந்த அந்த டிரான்ஸ்போர்ட்டருடைய வண்டி வந்தவனும் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிடுறோம், இல்லைனா ஆஃப்லோடு வந்து இறக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டா, அந்த மெட்டீரியல் இறக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டா, அது வந்து ஒரு அப்நார்மல் காஸ்ட். அது எப்போதும் நிகழாது, சில சந்தர்ப்பங்களில் தான் நிகழும். இது ஒரு அப்நார்மல் காஸ்ட்டு. அதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் ஆட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி அப்நார்மல் வந்துச்சுன்னா நம்ம எப்போதும் அசட் அந்த பர்ச்சேஸோட காஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டரில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கோ ஆஃப்லோட் பண்ணுறதுக்கோ நம்ம லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம பெனால்ட்டி பே பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்டருக்கு பே பண்ணணும். தட் இஸ் கால்ட், அதோடைய பேர் வந்துட்டு டிமோரேஜ் அப்படின்வாங்க. டிமோரேஜ் அப்படின்னா பெனால்ட்டி. நம்ம வந்து இப்போ கப்பலில் ஷிப்பில் வந்து பொருள் வரும், அந்த ஷிப்பில் வரக்கூடிய பொருளை நம்ம வந்து அந்த இறக்கி வச்சுருவாங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பேஸில். அதை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளார அதை எடுக்கணும். இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணணும்னா பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து டிமோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7th கொஸ்டின், டேஸ் இஸ் தி குவான்டிடேட்டிவ் ரெக்கார்ட் ஆஃப் இன்வென்ட்ரி விச் ஷோஸ் தி குவான்டிட்டி ஆஃப் இன்வென்ட்ரி அவைலபிள் இன் ஏ பர்டிகுலர் பின். ஒரு பர்டிகுலர் பின் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸாக இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் பாக்ஸாக இருக்கலாம். பின் அப்படின்றது இங்கே ஒரு பாக்ஸ், இல்லைனா ஒரு ஏரியாவில் எவ்வளவு குவான்டிட்டி இன்வென்ட்ரி இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, குவான்டிட்டி எவ்வளோ ஸ்டாக், நாட் வேல்யூ, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்றத ஒரு குவான்டிடேட்டிவ் ரெக்கார்ட் ஆஃப் இன்வென்ட்ரி இருக்கும். குவான்டிடேட்டிவ் ரெக்கார்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் காமிச்சிருப்போம். ஒரு பர்டிகுலர் இடத்துல, இல்லை ஒரு பர்டிகுலர் பாக்ஸில், ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் எவ்வளவு குவான்டிட்டி இன்வென்ட்ரி இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி ஸ்டாக் இருக்குன்றத ஒரு குவான்டிட்டி ரெக்கார்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. தட் இஸ் கால், அதுலேயே இருக்குது பின்னு கொடுத்துருக்கேன், பின் கார்ட்ஸ் அப்படின்வாங்க. பின் கார்டு. அப்போ பின் கார்டுன்றது ஒரு குவான்டிடேட்டிவ் ரெக்கார்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. ஒரு குவான்டிடேட்டிவ், எவ்வளவு இன்வென்ட்ரி இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றத குவான்டிடேட்டிவாக, நாட் வேல்யூ, குவான்டிடேட்டிவாக சொல்கிறது தான் பின் கார்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 8, டைரக்ட் மெட்டீரியல் கேன் பி கிளாஸிஃபைட் அஸ். இந்த டைரக்ட் மெட்டீரியலை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம், எதில் கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இட்ஸ் அ வேரியபிள் காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல்ன்றது வேரியபிள் காஸ்ட். ப்ரொடக்ஷன் அதிகமாக டைரக்ட் மெட்டீரியலும் உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். ஸோ இட் இஸ் அ வேரியபிள் காஸ்ட்டில் தான் இந்த டைரக்ட் மெட்டீரியல் வரும். கொஸ்டின் நம்பர் 9, இன் மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட் இஸ். நிறைய எல்லா இண்டஸ்ட்ரியிலும், மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு காஸ்ட்டில், எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டானது எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும், மெட்டீரியல் தான். இன் மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட் வந்து மெட்டீரியலாக இருக்கும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் டு பி தி நார்மல் லாஸ் ஆஃப் மெட்டீரியல். இதில் எது நார்மல் லாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எது நார்மல் லாஸ் டியூ டு ஆக்சிடென்ட், ஒரு விபத்தினால் ஏற்படுகின்ற நஷ்டம். இது நார்மலாக கேட்டால் இல்லை, இது அப்நார்மல். ஏன்னா எப்போதாவது தான் நடக்கும், எப்போதுமே நடக்காது. சில லாஸ் வந்து எப்போதும் கண்டிப்பாக நடந்துதான் ஆகும் அப்படின்றது நார்மல் லாஸ். இப்போ ஒரு பொருளை கொண்டு வரும்போது அது வந்து எவாப்ரேட் ஆகக்கூடிய பொருள்னால் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகி போகும். இப்போ பெட்ரோல், டீசல் கொண்டு வரோம், அது மூடியை திறந்து மூடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். அது நார்மல், நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்நார்மல்னால் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், அப்நார்மல். ஸோ நார்மல் லாஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து லாஸ் டியூ டு ஆக்சிடென்ட். பில்ஃப்ரேஜ்ன்றது சிறு திருட்டு தரத்துனால பொருள் காணாமல் போகிறது. லாஸ் டியூ டு பிரேக்கிங் தி பல்கை பிரேக் பண்ணுறதுனால உண்டாகக்கூடிய லாஸ் டியூ டு கேர்லெஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் மெட்டீரியல், கேர்லெஸ்ஸாக மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுறதுனால உண்டாகக்கூடிய லாஸ். அப்போது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாத லாஸ் தான் நார்மல் லாஸ். நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், ஆக்சிடென்ட் வராமல் பார்த்துக்கலாம், திருட்டு வராமல் பார்க்கலாம், பில்ஃப்ரேஜ் வராமல் பார்க்கலாம், கேர்லெஸ் ஹேண்ட்லிங் இல்லாமல் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அப்நார்மல் லாஸ் டியூ டு ஆக்சிடென்ட், பில்ஃப்ரேஜ், லாஸ் டியூ டு கேர்லெஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் மெட்டீரியல், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அப்போ நார்மலாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாமல் எப்போது நடக்கக்கூடிய லாஸ் வந்து லாஸ் டியூ டு பிரேக்கிங் தி பல்க். நம்ம ஏற்றும் போது சின்னதாக பிரேக் ஆகலாம், பல்க் வந்து பிரேக் ஆகலாம். ஸோ லாஸ் டியூ டு பிரேக்கிங் தி பல்க் இஸ் தி நார்மல் லாஸ் ஆஃப் மெட்டீரியல். 10, in which of the methods of pricing cost lag behind the current economic value. கரண்ட் எக்கனாமிக் வேல்யூவை விட பின்தங்கி இருக்கும் செலவு வந்து கம்மியாக இருக்கும், பின்தங்கி இருக்கும். அந்த மெத்தட் ஆஃப் ப்ரைஸிங்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ப்ரைஸா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ப்ரைஸா, ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸா,
வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸான்னு கேட்குறாங்க. அப்போது காஸ்ட் வந்து லேக் பிஹைண்ட் பின்தங்கி இருக்கும் கரண்ட் எக்கனாமிக் வேல்யூ விடனா எந்த ப்ரைஸிங் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், ப்ரைஸிங் மெத்தட் இஸ் டைப் ஆஃப் ப்ரைஸிங் மெத்தட். நம்ம பொருளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொருளுக்கு ஏதாவது இன்வென்ட்ரி காஸ்டிங் இது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை நம்ம வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கும்போது எந்த ப்ரைஸ் எடுப்பீங்க அப்படின்னா கேட்டால் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுன்றது வந்துட்டு காஸ்ட் லேக் பிஹைண்ட் தி கரண்ட் எக்கனாமிக் வேல்யூ. கரண்ட் எக்கனாமிக் வேல்யூவை விட பின்தங்கி இருக்கும் காஸ்ட். அப்போ வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்ன்ற மெத்தட் ஆஃப் ப்ரைஸிங் தான் நம்ம எடுப்போம். 12th question, dash method is suitable in times of falling price. விலை குறையும் போது, பொருளுடைய விலையை குறையும் போது எந்த மெத்தட் சூட்டபிளாக இருக்கும்? ஃபிஃபோவா, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டா, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டா, ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸா, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸா அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது நம்ம ஃபிஃபோ மெத்தட், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது. டேஷ் மெத்தட் இஸ் சூட்டபிள் இன் டைம்ஸ் ஆஃப் ரைசிங் ப்ரைஸஸ். பொருளுடைய விலை, மெட்டீரியலோட விலை அதிகமாகும்போது என்ன மெத்தட் சூட்டபிளாக இருக்கும்? லிஃபோவா, ஃபிஃபோவா, ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸஸா, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸஸான்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் வந்துட்டு ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது, ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது ஃபஸ்ட் இன் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டாக இருக்கும். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் டைம்ஸ் ஆஃப் ரைசிங் ப்ரைஸஸ். இதே ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் வந்து falling of price. 14th question, under dash method material issue price is calculated by dividing the total of the prices of the materials in the stock by number of prices. படிச்சு பாருங்க, சிம்பிளா நீங்க வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவா மாத்திருங்க. இப்போ என்ன மெத்தட்னு கேட்டிருக்காங்க? மெட்டீரியல் இஷ்யூ ப்ரைஸ். நம்ம வந்து மெட்டீரியலை சப்ளை பண்ணுறோம், நம்ம மெட்டீரியல் வாங்கி ஸ்டாக் பண்ணி அதை வந்து இஷ்யூ பண்ணுவோம். நம்ம டிபார்ட்மெண்ட்டில், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கோ நம்ம மெட்டீரியலை வந்து இதெல்லாம் இன்டர்னல் உள்ள சப்ளை பண்ணுவோம். என்ன ப்ரைஸில் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் ஆஃப் தி ப்ரைஸஸ் ஆஃப் தி மெட்டீரியல். மொத்த எல்லா மெட்டீரியலோட மொத்த ப்ரைஸ் எடுத்துருவாங்க. டோட்டல் ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் ஏ பொருள் வாங்கியிருக்கோம் 8 ரூபாய்க்கு, பி பொருளை 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பொருள் எடுக்கலாம். ஏ வந்து 8 ரூபாய்க்கும் பி வந்து 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 7 + 8 மொத்தம் 15. அப்போ டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் தி மெட்டீரியல் வந்து 15 ரூபா. இந்த ஸ்டாக் அதை வந்து பை நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ். எத்தனை ப்ரைஸ் இருக்குது? 2 ப்ரைஸ் எடுத்தோம், ஏ பி. ஒன்று 8 ரூபா, ஒன்று 7 ரூபா, மொத்தம் 15 ரூபா. அது டோட்டல் ப்ரைஸ் டிவைடட் பை 2 ப்ரைஸ் எடுத்துருக்கோம், டிவைட் பை 2. அப்போ 15 ரூபா டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 7 rupees 50 paise. 7 ரூபா 50 பைசா. அப்போது பாருங்கள், மெட்டீரியல் இஷ்யூ ப்ரைஸ். மெட்டீரியலை இஷ்யூ பண்ணும்போது, இப்போது நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு மெட்டீரியலை இஷ்யூ பண்ணுறோன்னா நம்ம என்ன ப்ரைஸில் கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெட்டீரியல் 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஒரு மெட்டீரியல் 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதே மெட்டீரியல் 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இது 2 ஆட் பண்ணி, இந்த 2 ப்ரைஸை ஆட் பண்ணி 8 + 7 15 டிவைட் பை எத்தனை ப்ரைஸ்? 2 ப்ரைஸ் டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 7 rupees 50. இதிலே தெரியுது. இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஆவரேஜ். அப்போது இது லிஃபோ மெத்தடா, ஃபிஃபோ மெத்தடா, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடா, சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் கேட்டிருக்காங்க. இட் இஸ் கால்ட் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். அப்போது கொஸ்டின் படிக்கும்போது ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். மெட்டீரியல் இஷ்யூ ப்ரைஸ் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் தி டோட்டல் ஆஃப் தி ப்ரைஸ் ஆஃப் தி மெட்டீரியல் இன் தி ஸ்டாக் பை நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ்னு. சிம்பிள், டோட்டலையும் நம்பரையும் டிவைட் பண்ணாலே சிம்பிள் ஆவரேஜ். அப்போ எத்தனை ப்ரைஸ் இருக்கோ அத்தனை ப்ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பை எத்தனை ப்ரைஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதால் டிவைட் பண்ண கிடைக்கிறது வந்து சிம்பிள் ஆவரேஜ். Under dash method, material issue price is calculated by dividing the total cost of material. அங்கே ப்ரைஸ் பார்த்தோம் லாஸ்ட் கொஸ்டினில். இது டோட்டல் காஸ்ட், மொத்த காஸ்ட். அந்த மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய, நம்ம ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய மொத்த பொருளுடைய விலை எடுத்துருவோம், காஸ்ட் எடுத்துருவோம். அப்புறம் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் இன் ஸ்டாக், எத்தனை குவான்டிட்டி இருக்குது அதால் டிவைட் பண்ணுவோம். மொத்தமாக நம்மகிட்ட வந்து 1 லட்சம் ரூபாவோட பொருள் இருக்குது, 1 லட்சம் ரூபாவோட பொருள் இருக்குது, 1 லட்ச ரூபாவோட காஸ்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்குது. டிவைட் பை எத்தனை பொருள் இருக்குது? ஒரு 1000 பொருள் இருக்குது, டிவைட் பை 1000. அப்போது வந்து இஸ் ஈக்குவல் டு 100. இஷ்யூ ப்ரைஸ் வந்து 100 rupees அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போது டோட்டல் காஸ்ட், அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய டோட்டல் காஸ்ட் 1 lakh rupee டிவைட் பை நம்மகிட்ட இருக்கக்கூடிய குவான்டிட்டி. நம்மகிட்ட 1000 பொருள் இருக்குது. அப்போ டோட்டல் காஸ்ட் 1 லட்சம் டிவைட் பை குவான்டிட்டி 1000. அப்போ 1 lakh by 1000 அப்படி போகும்போது ஒரு பொருளுக்கு 100 ரூபா அப்படின்னு வந்துடும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள் ஆவரேஜா, வெயிட்டட் ஆவரேஜா, பேஸ் ஸ்டாக் மெத்தடா, இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் அ வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். வெயிட்டட் ஆவரேஜில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டலாக மொத்த காஸ்ட் எடுத்துகிட்டு குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியலால் டிவைட் பண்ணிடுவோம். 16th, in the periods of heavy fluctuations in the prices of materials, dash method of valuing material issue
கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட். இப்போ நம்ம இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தோம், லிஃபோ மெத்தடில் போடலாம். ஃபிஃபோ மெத்தடில் பார்த்தோம். நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் வந்து ஃபாலிங் ப்ரைஸ் டைமில் பெட்டராக இருக்கும். ரைசிங் ப்ரைஸ் டைமில் வந்து லிஃபோ கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் வந்து பெட்டராக இருக்குன்னு பார்த்தோம். இதுமாதிரி சிம்பிள் ஆவரேஜ்ன்றது நம்ம பார்த்தோம் 2 ப்ரைஸை ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ப்ரைஸால் டிவைட் பண்ணிட்டா கிடைக்கிறதா சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். இப்போ இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஹெவி ஃப்ளக்சுவேஷன், பயங்கரமாக பொருளோட விலை வந்து மாறிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 8 ரூபானா ஒரு நாளைக்கு 15 ரூபா ஆகுது, இடையில 13 ரூபா ஆகுது, 12 ரூபா ஆகுது. இப்போ ஹெவியாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்குது ப்ரைஸு. அப்படின்னா நம்ம இஷ்யூ பண்ணும்போது எப்படி வேல்யூ பண்ணுவோம்? மெட்டீரியலுடைய ப்ரைஸை என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ஆவரேஜா, வெயிட்டட் ஆவரேஜா, பேஸ் ஸ்டாக் மெத்தடா, இன்ஃப்ளேட்டர்னா வெயிட்டட் ஆவரேஜ் பெட்டராக இருக்கும். என்ன பண்ணுவோம்? டோட்டல் காஸ்ட் எடுத்துகிட்டு நம்பர் ஆஃப் குவான்டிட்டியால் டிவைட் பண்ணி அதை இஷ்யூ பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் தான் நமக்கு ஹெவி ஃப்ளக்சுவேஷன் டைமில் பெட்டராக இருக்கும். அப்போ வந்து ஃபாலின் ப்ரைஸாக இருந்தால் ஃபிஃபோ, ரைஸின் ப்ரைஸாக இருந்தால் லிஃபோ, அதே டைமில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஹெவியாக இருந்தால் யூஸ் பண்ணுவோம். 17th question, under DAS method materials are issued at price higher than the actual price so as to recover the natural wastage. இப்போது சில பொருளெல்லாம் இருக்கும் நேச்சுராக வேஸ்ட் ஆயிரும். நம்ம வந்து ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வரோம்னா ஒரு கிலோ வேஸ்ட் ஆயிரும். நம்ம இப்போ சொன்ன ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பெட்ரோல் வாங்கிட்டு வரோம், பெட்ரோல் வரும்போது நம்ம வந்து 100 லிட்டர் வாங்கிட்டு வந்தால் சிலப்போ 2 லிட்டர் வந்து அதில் என்ன ஆயிரும்னா நேச்சராக வேஸ்ட் ஆகி போயிடும், எவாப்ரேட் போயிடும். அப்போ 98 லிட்டர் தான் இருக்கும். அப்போ எப்படி நம்ம காஸ்ட்டை எப்படி காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம்? இப்போது நான் 100 கால்குலேட் பண்ணால் தப்பாயிரும். நம்மகிட்ட இருக்கிறது 98 லிட்டர்ஸ் தான் இருக்கும். அப்போ டேஸ் மெத்தட் மெட்டீரியல்ஸ் ஆர் இஷ்யூட் அட் ப்ரைஸ் ஹையர் தென் தி ஆக்சுவல் ப்ரைஸ். ஆக்சுவல் ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணுவோம். இப்போ வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வந்து 1 லிட்டர் 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், 100 லிட்டர் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 லிட்டர் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த 2 லிட்டரோட காஸ்ட்டையும் இந்த 98 லிட்டர் கூட சேர்த்து விற்றுருவோம். அப்போ நான் 100 ருபீஸ் வாங்கியிருக்கோம், சிலப்போ நம்ம 105க்கு விற்போம், இந்த நேச்சுரல் லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. ஸோ அண்டர் டேஸ் மெத்தட் மெட்டீரியல்ஸ் ஆர் இஷ்யூட் அட் ப்ரைஸ் ஹையர் தென் தி ஆக்சுவல் ப்ரைஸ் ஸோ ஆஸ் டு ரிகவர் தி நேச்சுரல் வேஸ்டேஜ். சிம்பிள் ஆவரேஜா, வெயிட்டட் ஆவரேஜா, இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸஸாக பேஸ் ஸ்டாக்னு கேட்டிருக்காங்க. நம்ம சிம்பிள் ஆவரேஜ் ஆல்ரெடி பார்த்தோம், வெயிட்டட் ஆவரேஜ் பார்த்தோம். இன்ஃப்ளேட் பண்ணுறதுனா உயர்த்தி காட்டுறது, இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ். அப்போ உயர்த்தி கொடுக்கக்கூடிய ப்ரைஸ், நம்ம வாங்கின ப்ரைஸை விட அதிகமாக, ஆக்சுவல் ப்ரைஸை விட அதிகமான விலைக்கு தான் நம்ம இஷ்யூ பண்ணுவோம். காரணம் நேச்சுரல் வேஸ்டேஜை ரிகவர் பண்ணுறதுக்காக. Question number 18, materials are issued to form one process from one process to another on the basis of. மெட்டீரியல் வந்து ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு பொருளை கொடுப்போம். ஒரு ப்ராசஸில் ஒரு மெட்டீரியல், இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ராசஸை பார்த்தோம். இதில் வந்து என்ன பண்ணணும், ஒரு ரா மெட்டீரியலே இன்புட் பண்ணோன்னு ஒரு பொருள் வரும். ரா மெட்டீரியல் இன்புட் பண்ணோன்னு ஒரு ப்ராசஸில் ஒரு பொருள் கிடைக்கும். அந்த பொருளை அடுத்த டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க வேற பொருளாக மாற்றுறதுக்கு. அப்போது இவங்க பண்ணி முடிச்சோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காஸ்ட்டை அதை வந்து அப்படியே தூக்கி அடுத்த டிபார்ட்மெண்ட், அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடும். அப்போ மெட்டீரியல்ஸ் ஆர் இஷ்யூட் டு ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் டு அனதர். மெட்டீரியல் வந்து ஒரு ப்ராசஸ்ல இன்னொரு ப்ராசஸ்க்கு இஷ்யூ பண்ணும்போது என்ன பேஸில் இஷ்யூ பண்ணுவாங்க? மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் நோட்டு மேக் பண்ணியா அந்த பேஸ்லையா, மெட்டீரியல் ரிக்யூசேஷன் நோட்டு பேஸ் பண்ணியா, பில் ஆஃப் மெட்டீரியலா, பர்ச்சேஸ் ரிக்யூசேஷன் நோட்டு பிரகாரமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து மெட்டீரியல் ரிக்யூசேஷன் நோட்டு, மெட்டீரியல் பொருள், ரிக்யூசேஷன்னா வேண்டுகோள், நோட்டு பிரகாரம் வேண்டுகோளுக்குனுங்க, வேண்டுகோள் வேண்டிக் கொள்வது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மெட்டீரியல் ரிக்வசிஷன் நோட் பிரகாரம் தான் இந்த ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸுக்கு மெட்டீரியலை இஷ்யூ பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 19, கண்டினியூஸ் ஸ்டாக் டேக்கிங் இஸ் அ பார்ட் ஆஃப். கண்டினியூஸாக ஸ்டாக் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனுவல் ஸ்டாக் டேக்கிங்கா, பர்பியூச்சுவல் இன்வென்ட்ரியா, ஏபிசி அனாலிசிஸா, பின் கார்டான்னு கேட்டிருக்காங்க. கண்டினியூஸாக ஸ்டாக்கு எடுத்துகிட்டே இருக்கிறது வந்து ஆனுவல் ஸ்டாக் டேக்கிங்னா வருஷத்துக்கு ஒரு தடவை, இட்ஸ் நாட் கண்டினியூஸ், வருஷத்துக்கு ஒரு தடவை. பர்பீச்சுவல் இன்வென்ட்ரி அப்படின்றது பர்பீச்சுவல்னா தொடர்ச்சியாக, நீண்ட காலத்துக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ பர்பீச்சுவல்னா தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுலேயே வந்துருச்சு, கண்டினியூஸ் ஸ்டாக் டேக்கிங் வந்து பர்பீச்சுவல் இன்வென்ட்ரி, பர்பீச்சுவல்னா தொடர்ச்சியாக. அப்போ இதோட ஆன்சர் வந்து பர்பீச்சுவல் இன்வென்ட்ரி. பர்பீச்சுவல் இன்வென்ட்ரி, கண்டினியூஸ் ஸ்டாக் டேக்கிங் இஸ் அ பார்ட் ஆஃப் பர்பீச்சுவல் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆனுவல்ன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏபிசி அனாலிசிஸ் அப்படின் போது ஏபிசி அனாலிசிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏபிசினா நம்ம ஒரு இந்த ஸ்டாக் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏபிசி அப்படின்போது ஒரு ஸ்டாக்கை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு பண்ணியிருப்போம். ஏ கேட்டகரினா டைட் கண்ட்ரோல் இருக்கும், அக்யூரேட் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. அதை பார்க்கணும். ஏன்றது டைட் கண்ட்ரோல், அந்த பொருளை வந்து இஷ்யூ பண்ணும்போது அந்த பொருளை எடுக்கும்போது அந்த ஸ்டாக் வந்து டைட் கண்ட்ரோலில் இருக்கும், அக்யூரேட் ரெக்கார்டு இருக்கும். அது செகண்ட் கேட்டகரி வந்து பி கேட்டகரி, அதுக்கு வந்து லெஸ் டைட் இருக்கும்.
ஆனால் வந்து லெஸ் டைட் இருக்கும், ஒரு குட் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க, குட் ரெக்கார்டு. சின்றது என்ன இருக்குன்னா சிம்பிள் கண்ட்ரோலாக இருக்கும், சிம்பிள் கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கு வந்து மினிமல் ரெக்கார்டு தான் இருக்கும், கொஞ்சம் ரெக்கார்டு தான் இருக்கும். அதோட பொருளோட வேல்யூ, அந்த பொருளோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து இது கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் ஏபிசி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏபிசி அனாலிசிஸ்னால் ஏன்றது டைட் கண்ட்ரோல் அக்யூரேட் ரெக்கார்டு, பின்றது லெஸ் டைட் குட் ரெக்கார்டு, சின்றது சிம்பிள் கண்ட்ரோல் மினிமல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம். பின் கார்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இன்வென்ட்ரி இருக்கிறது தான் பின் கார்டு அப்படின்னு பார்த்தோம். 20, question number 20. Under dash method, minimum quantity of stock is always held at a fixed price as reserve in the stock to meet a state of emergency. அப்போ ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்கை வச்சுருப்பாங்க, ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் ரிசர்வாக வச்சுருப்பாங்க, ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் ரிசர்வாக வச்சுருப்பாங்க ஸ்டாக்கில். அதாவது எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக, சிலப்போ எமர்ஜென்சி ஆகலாம், சிலப்போ கிடைக்காம போகலாம், பொருள் வெளியிருந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஸ்டாக்கை மினிமம் குவான்டிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பேர்? சிம்பிள் ஆவரேஜாக, வெயிட்டட் ஆவரேஜாக, பேஸ் ஸ்டாக்காக, லிஃபோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சிம்பிள் ஆவரேஜ் பார்த்தோம், வெயிட்டட் ஆவரேஜ் பார்த்தோம், லிஃபோவை பார்த்துட்டோம். அப்போது பேஸ் ஸ்டாக் மெத்தடில் தான் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்கை ஃபிக்ஸட் ப்ரைஸில் ரிசர்வாக வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக. பேஸ் ஸ்டாக் இஸ் கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து 21, கொஸ்டின் நம்பர் 21. த டேஷ் ரேட் ரெஃபர்ஸ் டு தி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சிங்கிள் ஓவர்ஹெட் ரேட் ஃபார் தி ஹோல் ஃபேக்ட்ரி. மொத்த ஃபேக்ட்ரிக்கும் சிங்கிள் ஓவர்ஹெட், ஒரே ஓவர்ஹெடாக கால்குலேட் பண்ணுறது, கம்ப்யூட் பண்ணுறது. சிங்கிள் ஓவர்ஹெட், சிங்கிள் செலவா, சிங்கிள் ஓவர் ரேட்டு, அதாவது ஒற்றை செலவு வீதம் போடுறது வந்து ஹோல் ஃபேக்ட்ரிக்கு போடுறது வந்து பிளாங்கெட் ஓவர்ஹெட்டா, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்டா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டா, செல்லிங் ஓவர்ஹெட்டா அப்படின்னு சொன்னாங்க. செல்லிங் ஓவர்ஹெட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், மொத்தத்துக்கும் அப்படி மொத்தமாக கவர் பண்ணுறது, டோட்டலாக கவர் பண்ணுறது வந்து நம்மளுக்கு இதிலே பார்த்துடலாம் பிளாங்கெட். பிளாங்கெட்னா ஒரு போர்வை எடுத்து மொத்தமாக மூடிடலாம். அப்போது த டேஷ் ரேட் ரெஃபர்ஸ் டு தி computation of single overhead for the whole factory is called blanket overhead. Next, 22nd, the allotment of all items of cost to cost centers or cost unit is called. அதாவது அலாட் பண்ணுறோம், ஒதுக்குறோம். மொத்த ஹோல் ஐட்டம் ஆஃப் காஸ்ட்டையும், மொத்த காஸ்ட்டையும் ஒரு காஸ்ட் சென்டருக்கோ இல்லை காஸ்ட் யூனிட்டுக்கோ ஒதுக்குறதுக்கு பேர் ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷனா, காஸ்ட் அப்ராக்சிமேட்டா, காஸ்ட் அலாகேஷனா, இல்லை நன் ஆஃப் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. மொத்த காஸ்ட்டையும், ஹோல் ஐட்டம் ஆஃப் காஸ்ட்டையும் ஒரு காஸ்ட் சென்டர் மேலேயோ ஒரு காஸ்ட் யூனிட் மேலேயோ ஒதுக்குறது காஸ்ட் அலாகேஷன், ஒதுக்குதல் அதிலே இருக்குது, காஸ்ட் அலாகேஷன். கொஸ்டின் நம்பர் 23. கன்வர்ஷன் காஸ்ட் இஸ் தி சம் டோட்டல் ஆஃப். கன்வர்ஷன் காஸ்ட், கன்வெர்ட் பண்ணுறது, கன்வர்ஷன் காஸ்ட்ன்றது ரா மெட்டீரியலை ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கான காஸ்ட்டு வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் டைரக்ட் வேஜஸ் காஸ்ட்டாக, டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டா, இன்டைரக்ட் வேஜஸ் அண்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டா, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் தான் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. கன்வர்ஷன் காஸ்ட் அப்படின்றது வந்து கன்வெர்ட் மெட்டீரியல் மட்டும் எடுக்க மாட்டோம். அதாவது டைரக்ட் வேஜஸும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டெல்லாம் எடுக்கிறது கன்வர்ஷன் காஸ்ட். மெட்டீரியல் மட்டும் எடுக்க மாட்டோம். டைரக்ட் மெட்டீரியல் மட்டும் எடுக்காமல் டைரக்ட் வேஜஸும் டைரக்ட் எக்ஸ்பென்ஸும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெடும் இது 3 ஆட் பண்ண கிடைக்கிறதா கன்வர்ஷன் காஸ்ட். கன்வர்ஷன் காஸ்ட் இது கூட டைரக்ட் மெட்டீரியல் கூட சேர்த்திட்டா அது வந்து என்ன ஆயிரும்னா ஒர்க் காஸ்ட், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெடாக மாறிடும் மெட்டீரியல் கூட சேரும்போது. அப்போ இதோடைய ஆன்சர் வந்து கன்வர்ஷன் காஸ்ட்ன்றது டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் இது 3மே ஆட் பண்ணால் கிடைக்கிறதா, இது 3மே சம் பண்ணால் கிடைக்கிறதா கன்வர்ஷன் காஸ்ட். அது பாருங்கள், ஒர்க் காஸ்ட் மைனஸ் தி காஸ்ட் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல். அதில் டைரக்ட் மெட்டீரியல் ஒர்க் காஸ்ட்லேருந்து டைரக்ட் மெட்டீரியலை மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம காஸ்ட் ஷீட்டை வந்து பார்த்து வைக்கணும். காஸ்ட் ஷீட் அதில் வந்து எது ஒர்க் காஸ்ட், எது ஓவர்ஹெட் காஸ்ட், எது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட், எது ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட் இஸ் அதர் இஸ் கால்ட் ஃபேக்ட்ரி காஸ்ட். ஃபேக்ட்ரி காஸ்ட்டும் ஒர்க் காஸ்ட்டும் ஒன்று தான். அப்போது இதில் வந்து பாருங்கள், ஒர்க் காஸ்ட்லேருந்து டோட்டலாக ஒர்க் காஸ்ட்டும் போது என்னென்னா இதெல்லாமே இருக்கும். அதாவது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் இது எல்லாமே ஆட் பண்ணால் கிடைக்கிறதா ஒர்க் காஸ்ட். அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க ஒர்க் காஸ்ட் மைனஸ் டைரக்ட் மெட்டீரியல். ஒர்க் காஸ்ட்ன்றது நம்ம பார்த்தோம் 4 விஷயம்: டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்,
ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் 4 ஆட் பண்ண கிடைக்கிறதா ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட் அப்படி சொல்கிறோம். அப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த மெட்டீரியலை மட்டும் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியலை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா நம்ம மேலே கொஸ்டினோட ஆன்சர் வந்துடும் பாருங்க. டைரக்ட் வேஜஸும் டைரக்ட் எக்ஸ்பென்ஸும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் மட்டும் வந்துடும். டைரக்ட் மெட்டீரியலை மைனஸ் பண்ணிட்டோம். அப்போது ஒர்க் காஸ்ட்னா இப்போ தெரியும் 4 ஆட் பண்ணும். இந்த மேலே கன்வர்ஷன் காஸ்ட் பார்த்தோம். டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். இது கூட மெட்டீரியல் கூட ஆட் பண்ணிட்டா கிடைக்கிறதா ஒர்க் காஸ்ட். அப்போ அதுலேருந்து டைரக்ட் மெட்டீரியல் மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது கன்வர்ஷன் காஸ்ட். எப்படி வேணாலும் கொஸ்டின் வந்துருக்கலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வைக்கணும். கொஸ்டின் நம்பர் 25, த டேஷ் இஸ் தி எக்ஸஸ் ஆஃப் சேல்ஸ் ப்ரைஸ் ஓவர் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டோட மாறக்கூடிய செலவை விட காஸ்ட்டை விட சேல் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். திஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் டோட்டல். இது எப்படி மொத்தம் டோட்டலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இல்லை ரேஷியோ ஆஃப் சேல்ஸ்குள்ள ரேஷியோவாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்வர்ஷன் காஸ்ட்டா, கான்ட்ரிபியூஷன் மார்ஜினா, கேரிங் காஸ்ட்டா, ஆர்டரிங் காஸ்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இதில் தெரியும் சேல் ப்ரைஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். வேரியபிள் காஸ்ட்டை விட சேல் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தட் இஸ் கால்ட் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். கொஸ்டின் நம்பர் 26, பிரைமரி பேக்கிங் காஸ்ட் இஸ் எ பார்ட் ஆஃப். பாருங்கள், பேக்கிங் காஸ்ட் வேறு, பிரைமரி பேக்கிங் காஸ்ட் வேறு. அப்போ பிரைமரி பேக்கிங் காஸ்ட் அப்படின்றது டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டா, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டா, செல்லிங் ஓவர்ஹெட்டா, டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டான்னு கேட்குறாங்க. இது வந்து பிரைமரி பேக்கிங் காஸ்ட்டை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக தான் நம்ம எடுப்போம். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக எடுக்கணும். அப்புறம் 27, டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப். ஒரு டைரக்டருடைய, இயக்குனருடைய ரெமுனரேஷன், அவருடைய ஊதியம், அவருடைய செலவு இதெல்லாம் எதில் வரும்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் எடுப்பாங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் எடுப்பாங்களா, செல்லிங் ஓவர்ஹெட் எடுப்பாங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எதோட பார்ட்டாக இருக்கும்? ஒரு டைரக்டருடைய ஊதியம், ரெமுனரேஷனும் எக்ஸ்பென்ஸும் செலவும். இதில் பார்த்தாலும் தெரியும் டைரக்டர்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பார்ட்டில், டிசிஷன் மேக்கிங் பார்ட்டில் இருக்காங்க. அதனால் வந்து இட் இஸ் கம்ஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட். கொஸ்டின் நம்பர் 28, in case the output of a factory is doubled, the depreciation should be treated as. இங்கே தான் கவனிக்கணும். ஃபேக்ட்ரியோடைய அவுட்புட்டை டபுள் ஆக்கிட்டாங்க, ஃபேக்ட்ரியோடைய உற்பத்தியை டபுள் ஆக்கிட்டாங்க. அப்போ டிப்ரிசியேஷனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? டிப்ரிசியேஷனா ஒரு மிஷினரிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸட் ரேட்டில் இருக்கும். ஃபிக்ஸடாக தான் டிப்ரிசியேஷன் இருக்கும். இவ்வளோ தான் ஒரு மிஷினரிக்கு இவ்வளோ தான் டிப்ரிசியேஷன் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் ஃபேக்ட்ரியை வந்து ப்ரொடக்ஷனை டபுள் ஆக்கும்போது மிஷினரியோடைய டிப்ரிசியேஷன் அதிகமாகும். அப்போ ஃபிக்ஸடாக வைக்க முடியாது, அப்போ மாறும். அப்போ என்ன மெத்தடை யூஸ் பண்ணலாம்? ஃபிக்ஸட் காஸ்ட் மெத்தடா, வேரியபிள் காஸ்ட்டில் வருமா அந்த டிப்ரிசியேஷன், இல்லை செமி வேரியபிள் காஸ்ட்டில் வருமா, நன் ஆஃப் தி அபவ் வருமானு கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு பர்டிகுலர் எப்போது டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது அந்த மிஷினரி எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, எவ்வளோ அவுட்புட்டுக்கு இந்த டிப்ரிசியேஷன் தான் வச்சுருப்பாங்க. இந்த அவுட்புட் வரைக்கும் இவ்வளோ டிப்ரிசியேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 அவுட்புட் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டிப்ரிசியேஷன் வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு ப்ராடக்ட் உண்டாக்கலாம்னாலும் அவ்வளோதான் டிப்ரிசியேஷன். 2 ப்ராடக்ட் உண்டாக்கணும் அவ்வளோதான் டிப்ரிசியேஷன். 100 ப்ராடக்ட் உண்டாக்கனாலும் அதுதான் டிப்ரிசியேஷன். இட்ஸ் அ ஃபிக்ஸட் டிப்ரிசியேஷன், ஃபிக்ஸட் அப்படி இருக்கும். அதே டைமில் அந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது டிப்ரிசியேஷன் மாறும். அப்போ ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் ஃபிக்ஸடாக இருக்கும் டிப்ரிசியேஷன். அந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது, மிஷினரி யூஸ் பண்ணும்போது டிப்ரிசியேஷன் வந்துட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதிகமாகும். ஸோ தட் இஸ் கால்ட் செமி வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும். இங்கே டபுள்ஏ போட்டிருக்கு, சிங்கிள் ஏ. 29, பேட் டெப்ட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். பேட் டெப்ட்ஸ் வாராக்கடன், நம்ம கடன் கொடுத்துருக்கோம், அந்த கடன் திரும்ப வராது, பேட் டெப்ட்ஸ். அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டா, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்டா, செல்லிங் ஓவர்ஹெட்டா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டான்னு கேட்குறாங்க. இதில் நம்மளுக்கே தெரியும் எப்போ பேட் டெப்ட்ஸ் வரும்னா பொருளை விற்கும்போது அந்த கடனுக்கு கிரெடிட்டுக்கு செல் பண்ணும்போது யாராச்சும் ஒரு டெப்டார் அதுக்கு பணம் தராமல் போயிடுவாங்க. தட் இஸ் கால்ட் பேட் டெப்ட்ஸ். ஸோ அதில் எதில் வருதுன்னா செல்லிங் ஓவர்ஹெட்டில் வந்துடும். 30th கொஸ்டின், டிப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். டிப்ரிசியேஷன், ஒரு மிஷினரி மேலே டிப்ரிசியேஷன் அப்படின்றது எதில் வரும்? இம்புட்டட் காஸ்ட்டா, ஷட் டவுன் காஸ்ட்டா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டா, டிஸ்க்ரெஷ்னரி காஸ்ட்டா அப்படின்னு பார்க்கலாம். இம்போர்ட்டட் காஸ்ட்னா காஸ்ட்டை, அது செலவு, பட் கையிலேருந்து போகாது. டிப்ரிசியேஷன் அப்படி தான். என்னான்னு கேட்டிங்கன்னா கால்குலேட் பண்ணுவோம், நம்ம அந்த கம்பெனிலேருந்து காசு வெளியே போகாது. இங்கே தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷட் டவுன் காஸ்ட்னா நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டினாலும்
அந்த செலவு வந்துட்டே இருக்கும். இப்போ ஃபேக்டரியை நம்ம யூஸ் பண்ணாமல் நிறுத்தினாலும் செலவு பண்ணிட்டு தான் ஆகணும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா ஒரு ஆல்டர்னேட்டிவை நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது ஏற்கனவே கிடைச்ச ஒரு பெனிஃபிட் நம்ம இழக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பேர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதேமாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கிரிஷ்னரி காஸ்ட் அப்படின்னா பார்த்தோம், விருப்ப செலவு. டிஸ்கிரிஷ்னரினா விருப்பம், அது விருப்ப செலவு. அப்போது இது டிப்ரிசியேஷனா நம்ம வந்து பாருங்கள், இம்புட்டட் காஸ்ட்னா நம்ம கையிலேருந்து காசு வெளியே போகிறது. தெர் இஸ் நோ அவுட்லே, காசு வெளியே போகாது. டிப்ரிஷன் ஆல்சோ வெளியே போகாது தான், பட் இட் இஸ் நாட் இம்புட்டட் காஸ்ட். ஏன்னா இது வந்து நம்ம கையிலேருந்து காசு போகாமல் இருந்தாலும், இது வந்துட்டு நம்ம மிஷினரியை யூஸ் பண்ணாலும், வெதர் இட் இஸ் யூஸ்ட் ஆர் நாட், யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த டிப்ரிசியேஷன்றது செலவு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஷட் டவுன் காஸ்ட். கொஸ்டின் நம்பர் 31, காஸ்ட் விச் டு நாட் இன்வால்வ் எனி கேஷ் அவுட்லே இஸ் கால்டு. காஸ்ட் நம்ம கையிலேருந்து போகாமல் இருந்தால் அந்த காஸ்ட்டுக்கு என்ன பேர்? காஸ்ட், அது செலவு. விச் டு நாட் இன்வால்வ் எனி கேஷ் அவுட்லே, காசு வெளியே போகாது ஆனால் செலவு. அப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் காஸ்ட்டா, கன்வர்ஷன் காஸ்ட்டா, இம்போர்ட்டட் காஸ்ட்டா, டிஸ்கிரிஷ்னரி காஸ்ட்டா அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இம்போர்ட்டட் காஸ்ட்னா காஸ்ட்டு, செலவு, ஆனால் கையிலேருந்து காசு போகாது. தட் இஸ் கால்ட் இம்போர்ட்டட் காஸ்ட். ஆனால் டிப்ரிசியேஷன் வந்து ஒரு காசு கையிலேருந்து போகாட்டி கூட அது வந்து இம்போர்ட்டட் காஸ்ட் கிடையாது. அதை நம்ம வந்து எதில் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது நம்ம கையிலேருந்து காசு போகாது, பட் அது வந்து ஷட் டவுன் காஸ்ட். நமக்கு அது நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டினாலும் அதுக்கு நம்ம டிப்ரிசியேஷன் ஒதுக்கி தான் ஆகணும். 32, if an owned building is used for a business project, the likely rent of the building receivable if let out is an example of dash. ஒரு பில்டிங் நம்ம பிஸ்னஸை ஓன் பில்டிங்கில் நம்ம ப்ராஜெக்டை நடத்திட்டுருக்கோம். நம்ம பில்டிங்கில் பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கோம். இதே பில்டிங்கை நம்ம வாடகை கொடுத்துருந்தால் நம்மளுக்கு அதுலேருந்து வாடகை கிடச்சிருக்கும். அப்போது அது எதுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க? சங்க் காஸ்ட்டா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டா, இம்போர்ட்டட் காஸ்ட்டா, நோஷனல் காஸ்ட்டா அப்படிங்கிறாங்க. இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்மகிட்ட ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் நம்ம வந்து பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கோம். இந்த பில்டிங்கை நம்ம வெளியே வாடகை கொடுத்துருந்தா நமக்கு வாடகை கிடச்சிருக்கும். அப்போது நம்ம பிஸ்னஸ் இங்கே நடத்துறதுனால அந்த வாடகையை நம்ம இழந்துட்டோம். அந்த வாடகை கொடுத்துருந்தா கிடைக்கக்கூடிய வாடகையை நம்ம ஒரு பெனிஃபிட்டை இழந்துட்டோம். அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஏற்கனவே கிடைக்க வேண்டிய ஒரு பெனிஃபிட் இழந்தால் தட் இஸ் கால்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னால் நேரடியாக கேட்காம, அப்போ அந்த கொஸ்டினை நல்லா நீட்டாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து ரிப்பீட்டாக போட்டிருக்கோம். நம்ம புக்கை ரீட் பண்ணுறத விட இந்த மாதிரி புக்கு ரீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் கான்செப்டை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 33, காஸ்ட் இன்கர்ட் டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாக் இஸ் நோன் அஸ். ஸ்டாக் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, குறைபாடு ஏற்பட்டு கம்மியாயிருச்சு. அதுக்கெல்லாம் உண்டாகக்கூடிய செலவு, காஸ்ட் இன்கர்ட் டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாக் இஸ் நோன் அஸ் இம்போர்ட்டட் ஸ்டாக்கா, அப்நார்மல் ஸ்டாக்கா, அர்ஜென்ட் ஸ்டாக்கா, அவுட் ஆஃப் ஸ்டாக் காஸ்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இதுலேயே கிளியராக ஆன்சர் இருக்குது. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் காஸ்ட் அது வந்துருச்சு. அதனால் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சில கொஸ்டின்லாம் அந்த கொஸ்டின்லேருந்தே ஆன்சரும் இருக்கும். த காஸ்ட் இன்கர்ட் டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாக், ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் அவுட் ஆஃப் ஸ்டாக் காஸ்ட் அப்படின்னு பேர். Question number 34, cost to be incurred to avoid the hampering of production is called. நம்மளுக்கு செலவாகுது, காஸ்ட் இன்கர்டு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டு அவாய்ட் hampering ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து தட் மீன்ஸ் hampering மீன்ஸ் தடை, ப்ரொடக்ஷனை தடை ஆகிறத தடுக்கிறதுக்கு, அவாய்ட் பண்ணுறதுக்கு. hampering மீன்ஸ் தடை. அப்போது ப்ரொடக்ஷன் உற்பத்தி தடையில்லாமல் நடக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுக்கு பேர் அவுட் ஆஃப் ஸ்டாக் காஸ்ட்டா, டிஸ்கிரிஷ்னரி காஸ்ட்டா, ஷட் டவுன் காஸ்ட்டா, அர்ஜென்ட் காஸ்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அர்ஜென்ட் காஸ்ட். அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் நிற்காமல் தொடர்ச்சியாக நடக்கணும், தடைபடாமல் நடக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து அர்ஜென்ட் காஸ்ட். 35, காஸ்ட் தட் arises from top management policies and controlled by the management is called. இந்த டாப் மேனேஜ்மெண்ட் பாலிசினால் உண்டாகக்கூடிய ஒரு காஸ்ட், டாப் மேனேஜ்மெண்ட்டுடைய பாலிசிஸ் கொள்கைகளால் உண்டாகக்கூடிய ஒரு செலவு. இதை வந்து மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல் பை தி மேனேஜ்மெண்ட். அதை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது எக்ஸ்பயர்ட் காஸ்ட்டா, ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டா, மார்ஜினல் காஸ்ட்டா,
டிஸ்கிரிஷனரி காஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் பாலிசினால் உண்டாகக்கூடிய காஸ்ட், அதை மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் தட் இஸ் கால் டிஸ்கிரிஷனரி காஸ்ட். அது வந்து விருப்ப செலவு. வேணும்னா அவங்க செலவு பண்ணலாம், இல்லைனா அதை கம்மி பண்ணவும் முடியும் அவங்களால. அதனால தான் இதுக்கு பேர் டிஸ்கிரிஷனரி காஸ்ட். டிஸ்கிரிஷனா விருப்ப செலவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவிலிருந்து மோர் கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் வச்சு போடலான்னு இருக்கேன். ஆனால் டைமிங் வந்து அதிகமாகும். அதனால தான் நான் வந்து கம்மி கொஸ்டினாகவே நிறுத்திடுறேன். பட் whenever I get time, I will put more videos in a day. Thank you very much for watching this video.